யோ அந்த மெனு கார்டை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கயா. ஓகே சார். இந்தாங்க சார். செயினர்த்த 1000 ரூபா, வீர பிள்ளைங்க 5000 ரூபா, வழிப்பறி 1000 ரூபாய், வீடு புகுந்து திருனா 30%, சைபர் கிரைம் 3000, வாய்க்கா தகராறு 2000, கூட்டமா கொண்டா 1 லட்சம், தனியா கொண்டா 50000, கற்பழிப்பு 50000, கள்ள காதல் 5000 ரூபா. எது பண்ணாலும் 30% கமிஷன் எங்களுக்கு வந்துடணும். ஸ்பான்சர்ட் பை கந்தன் டூப்ளிகேட் கீஸ், மாமி மசாஜ் சென்டர், வஜன்லால் அடவு கடை, விஜயா லாட்ஜ், லட்சுமி பார்க், கூலிப்படை குழு, குணசேகரன். அது அவ்வளோதானா? இப்ப அவ்வளவுதான் சார். போய் வேலையை பாருங்க. தங்க பதக்கம் பார்த்துட்டு வந்திருப்பாரோ. சிங்கத்தினா ஒத்துக்க மாட்டியா? ஐம் கண்ணன். இந்த ஸ்டேஷன்ல நானும் ஒரு எஸ்ஐ. வணக்கம் சார். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இது கரப்ஷன் சார். அது உங்க பாஷையில், அவங்க பாஷையில் அதுக்கு பேர் சர்வேவல். அதுக்காக பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டி கொடுக்க முடியுமா? இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த ஸ்டேஷன்ல சேர்ந்த புதுசுல அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு தடவை சொன்னா புரியாது. என்னை கடத்திட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டரும் மற்றவங்களும் மிரட்டினாங்க. ஒழுங்கா எங்க கூட சேர்ந்து லஞ்ச படத்தில் ஷேர் வாங்கிட்டு அமைதியா இருந்து கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு அப்படி ஒரு பணமே தேவையில்ல சார். என் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். நான் முடியாதுன்னு சொன்னதும் என்னை கிளம்ப சொன்னாங்க. நான் கிளம்புனா போ. ஏய் எங்க போற? உன் பொண்டாட்டி புள்ள குட்டி உனக்கு வேணா? சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி குழந்தைங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். குடும்பம் தான் உன் வீக்னஸ், எனக்கு பணம் வீக்னஸ். உன் பங்கு பணத்தை நீ வாங்கலைனாலும் பரவாயில்ல, என் வழியில கிராஸ் மட்டும் பண்ணிடாத. அப்படி கிராஸ் பண்ண நினைச்ச உன் குடும்பத்தை மொத்தமா தூக்கி. பலவீனம் தெரியாம இருக்கலாம், ஆனா இல்லாம இருக்க முடியாது. அது அவனுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நம்ம அம்மாலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் வேலையை விட்டுடுவேன். தன்மானத்தில் இல்லை. போன வையா, முடியாதுன்னு சொல்லிட்டேல, போன வை. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். நீங்க? என் பேர் சக்தி அண்ணே, பெரிய அண்ணன் பையன். நீங்க பெரிய அண்ணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர்ல இது வரைக்கும் பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் கூட எங்களை வந்து பார்க்காம தொழில் பண்ணதில்ல. ஆனா நீங்க மட்டும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. நான் ஏன் உங்களை பார்க்கணும்? நீங்க மதுரைக்காரர்ல, அதான் கொஞ்சம் முறுக்கிட்டு நிக்கிறீங்க. யோ சும்மா வளவளன்னு பேசாதியா. உனக்கு என்ன வேணும் நேரடியா கேளு. என்ன சவுண்ட் ஓவரா குடுக்குற? இது எங்க ஊரு, இங்க நாங்க தான் பேசணும், மத்தவங்க எல்லாம் கேட்கணும். நான் என்ன பண்ணணும்? இது அழகு. நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன். 20 லட்சமா? என்ன வாயை பொழக்கிற? 2.5 கோடி ரூபாய்க்கு நேத்து தானே ஒரு இடத்த வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்க. 20 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ரியாக்ட் பண்ற? எங்க ஒவ்வொரு காசும் நான் உழைச்சு சம்பாதிச்சதுங்க, நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? எல்லாருமே உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா உழைச்ச காசுல ஒரு அமௌண்ட்ட வரிங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கு கட்டுறாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். இங்க நடக்கிறது எங்க அரசாங்கம், இங்க நீ வரி கட்டி தான் ஆகணும். முடியாதுன்னா? இது வரைக்கும் முடியாதுன்னு சொன்ன யாருமே உயிரோட இருந்ததில்ல. நாளைக்கு பணத்தோட வந்து பாரு. டாடி சாரி டாடி, ஸ்கூல் டீச்சரை பார்த்து பேசிட்டு இருந்தா, அதான் லேட் ஆயிடுச்சு. பில்டர் பொண்ணுன்னா சும்மாவா? வாஸ்துப்படி கன்னி மூளை, குபேர மூளை எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்பயே குடியேறீங்க போல இருக்கு. டேய் கவலைப்படாத, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல. வணக்கம் சார். வணக்கம்மா. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். சார் இன்ஸ்பெக்டர் சார், எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும் சார், ப்ளீஸ். சொல்லுங்க. என் பேர் பிரேம்நாத் சார். குவாலிட்டி பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன். சிட்டில ஏரி ஓரமா லேக்யூ அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் சார் கேட்டிட்டு, இது இன்ஸ்பெக்டர் கேஸ் சார். ஏன் ஒவ்வொரு கேஸ்க்கு இன்க்ரிமெண்ட் எதாவது இருக்கா? இது பப்ளிக் பிரச்சனை, நீ கூட ஹேண்டில் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர் ஏட்னு டிபார்ட்மெண்ட்டை பிரிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க சார். சார் இப்போ நான் பில்டிங் கட்டணும்னா 20 லட்சம் ரூபாய் மாமூல் தரணும்னு மிரட்டுறாங்க சார். யாரு? பெரிய அண்ணன் பையன் சக்தி சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. பேப்பர் பேனா எடுத்து கொடுங்கப்பா. சார் கம்ப்ளைண்ட் எழுதணும்ல. வணக்கம் சார். யாரோ பெரிய அண்ணா அவர் பையன் சக்தி மேல கொலமரத்தில் கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. சக்தி மேலையா? சக்தி ரொம்ப நல்ல பையனாச்சு. இப்படி பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டானே. கோவம் வந்தா கொண்டுருவான். அப்படி அவன் உங்களை மிரட்டுறான்னா
அவனுக்கு உங்க மேல ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு அர்த்தம். யுவர் வெரி லக்கி. என்ன சார் இப்படி பேசுறீங்க? யோ அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்கயா. பேப்பரும் பேனாவும் இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதிடலாம், ஆனா சாட்சி சொல்றதுக்கு உசுறு வேணும். கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம பேசி முடிச்சிடலாம். எதுக்கு சார் பேசி முடிச்சுக்கணும்? ஒரு அக்யூஸ் மேல பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏன் சார் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுத்துடணும். எஸ் சார். யோ ஏட்டு, நான் ஸ்டேஷன்ல இல்லாத போது இந்த எஸ்ஐ உன் ஜாதி பேரை சொல்லி திட்டினா நல்லதில்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? தரேன் சார். என்ன எஸ்ஐ சார், ஆக்ஷன் எடுத்துடலாமா? சார் இது போய் சார் இது. யோ எவனே முன்ன பின்ன தெரியாத பில்டரு, அவனை நீ நம்புவ? என் கூட பல வருஷமா வேலை சார் ஏட்டு, அந்த ஆளை நம்பி ஆக்ஷன் எடுக்க கூடாது என்ன? நீங்க எப்படியாவது பேசி பிரச்சனை முடிச்சுடுங்க சார். என்னால பணம் தர முடியாது சார். அப்படி போல்டா சொல்லியா? அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகும். எதா இருந்தாலும் உடனே பேசணும். யோ சக்தி, என்னயா அநியாயம் பண்றீங்க? 20 லட்சம் ரூபாய் கேட்டு பில்டரை மிரட்டுறீங்களாமே. அப்படின்னா நம்ம ஊருக்கு எப்படி அபார்ட்மெண்ட்ஸ் வரும்? நம்ம நாட்டோட சென்செக்ஸ் எப்படி உயரும்? இந்தியா எப்பதான் ஏன் வல்லரசு ஆகும்? ஆனா உடனே பொண்டாட்டி புள்ளக்கிட்டே தூக்குறேன்னு நட முடிக்கிறது ரொம்ப தப்பியா சார்? உங்க பொண்டாட்டி என்ன கோயிலுக்கா போயிருக்கு? ஆமா சார். உங்க அப்பா பேங்க் போயிருக்காரா? ஆமா சார். உங்களுக்கு சார் தெரியும்? சக்தி சக்தி அவசரப்படாத. அப்பா பெரியவர், விட்டுரு, அவரை ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்புறம் பொண்ணு மேட்டர் விட்ட. என்னது? பொண்ணு வேற இருக்கா? ஐயோ என் பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு? சார் பெத்ததும் பெத்தீங்க, ஒரு பையனை பெத்திருக்க கூடாது? இல்ல ஒரு சுமாரான பையனாவது பெத்திருக்கணும். பொண்ணு ரொம்ப அழகாமே. எப்படியாவது நீங்க பேசி சக்தி 20 லட்சம் கேட்கறது ரொம்ப அநியாயம் சக்தி. பாட்டியா 15 முடி. இது டீல். எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கும். பில்டரே, ஒரு குட் நியூஸ். 17ல முடிக்க சொல்லியிருக்கேன். உசுருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லி மாசாணி அம்மன் மேல சத்தியம் பண்ணிருக்கான். டோன்ட் வரி சார். இது அநியாயம் சார். அப்படின்ற யோ பில்டரு, நீ 5 பைசா கொடுக்குவானா? உன் பொண்ணை கும்பலா கெடுத்து குப்பை தொட்டில போட்டதுக்கு அப்புறம் இந்த காக்கி சட்டை மாப்பிள வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. நீ கிளம்பு. ஐயோ வேணாம் சார். நான் 17 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் சார். யோ என்ன எஸ்ஐ மாப்பிள வேணான்ற? ஐயோ என் குடும்பத்தோடு பண்ணிடாதீங்க சார். நான் பணத்தை கொடுத்துறேன் சார். வெரி குட் பாய். 15 அங்க தர, 2 இங்க தர. ஏற்கனவே டைம் ஆகி போச்சு. 2 மணிக்கு பேங்க் மூடிடுவான். கிளம்பு. சரிடா வரேன். கிளம்பியா? சார் என்ன சார் இதெல்லாம்? கைது பண்ணுவீங்க பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறீங்க. கைதா? யார? சக்தியவா? வாயா. இதுல மொத்தம் எத்தனை பேர் உன்னால அடைக்க முடியும்? 10 பேர். நெருக்கி அடைச்சா 25. இன்னும் கொஞ்சம் நெருக்கேன். 50 பேர் அடைக்கலாம். 500 பேர் வருவான். சக்தி அரெஸ்ட் பண்ணா 500 பேர் வருவான். எங்க அடைப்ப? ஸ்டேஷன்ல அடைக்க இடம்லாம் வேணா இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு நிறைய இடம் இருக்கு. இந்த டைமிங்ல ரைமிங்கா பேசுறது புது சட்டையில சாயம் போற வரைக்கும் தான். நாளாக ஆக காட்டன் சட்டை மாதிரி உன்னோட கடமை உணர்ச்சியும் சுருங்கிடும். இந்த லான்னு அலையறத விட்டு கொஞ்ச நாளைக்கு லவ்னால டைம் ஆகுது பாஸ் ஆகும். வால்டர் வெற்றிவேல் மாதிரியே ஃபீல் பண்றான்.